சீனா, ஜப்பான் மட்டுமல்ல, அமெரிக்காவையும் பின்னுக்கு தள்ளும் வகையில் சென்னையின் ஹைடெக் மெட்ரோ திட்டங்கள் இப்போது கணிசமான வேகத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றன. மொத்தம் 119 மெட்ரோ நிலையங்கள் பல்வேறு முக்கிய வழித்தடங்களில் உருவாகி வருகின்றன. இந்த மெட்ரோ திட்டம் சென்னையில் நாள்தோறும் அதிகரிக்கும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. மேல்நிலையும் நிலத்தடி பாதைகளிலும் பயணிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த மெட்ரோ பயணிகளுக்கு வேகமான, பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான பயண அனுபவத்தை வழங்குகிறது. 2026ஆம் ஆண்டுக்குள் சென்னை நகரத்தின் ஒட்டுமொத்த பகுதிகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நகரத்தின் முக்கிய பகுதிகளை வேகமாக இணைக்கும் நோக்கத்தில் ஒவ்வொரு வழித்தடத்திலும் கட்டுமான பணிகள் மிகுந்த விரைவில் நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த திட்டத்தின் அடுத்த கட்டமாக அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களுக்குள் நேரடியாக மெட்ரோ நுழைந்து செல்லும் வகையில் திட்டமிடல் மற்றும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் மக்கள் தங்கள் வீடுகளிலோ அலுவலகங்களிலோ இருந்தபடியே மெட்ரோ வசதியை எளிதாக பயன்படுத்த முடியும். சென்னை மெட்ரோ திட்டத்தின் இரண்டாம் கட்டம் மொத்தம் 118.9 கிலோமீட்டர் நீளத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் மூன்றாவது வழித்தடம் மாதவரம் பால்பண்ணை முதல் சிப்காட் வரை 45.8 கிலோமீட்டர், நான்காவது வழித்தடம் கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரை 26.1 கிலோமீட்டர், ஐந்தாவது வழித்தடம் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை 47 கிலோமீட்டர் என வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த மூன்று வழித்தடங்களிலும் மொத்தம் 119 மெட்ரோ நிலையங்கள் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டு வருகின்றன. திட்டத்தின் மொத்த மதிப்பீடு ரூபாய் 63,246 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை நகரத்தில் உள்ள கோயம்பேடு, ஆவடி உள்ளிட்ட பல முக்கிய ரயில் நிலையங்களும் முற்றாக புதுப்பிக்கப்பட உள்ளன. இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.